பீகாக் மோட்டிஃபில் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். நான் வந்து தாலி கயிறு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாடி போர்ஷனில் வந்துட்டு நம்ம அப்படியே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு டேரெக்டாக அட்டாச் பண்ணிடுவோம். க்ளூ வச்சு ஒட்டிக்கிறதுனால ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு அளவு பார்த்துக்கோங்க. அளவு பார்த்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாலி கயிறில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சாப்பில் கொஞ்சம் கெட்டி தான் இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம மோதிர விரலை வச்சு கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ஜிக்ஸாக் போட்டுட்டு அப்புறம் நம்ம த்ரெட்டை விட்டுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே வந்து அந்த பாடி போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு த்ரெட் ஒர்க்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணி போடுறப்போ நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய அப்ளை பண்ணி ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ரா நிறையா வளைஞ்சிருச்சு அப்படின்னா அது ட்ரை ஆனதுக்கப்புறமும் நமக்கு வந்துட்டு ஃபில்லிங்ஸ் போடும்போது ரொம்ப ரஃபாக இருக்கும். நம்மளோட செயின் ஸ்டிச் போடும் போதே வந்துட்டு அந்த த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்கும் ஃபில் பண்ணும்போது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஜிக்ஸாக் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஸ்மூத்தாக வந்துட்டு நமக்கு ஃபில்லிங்ஸ் போட முடியும். அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம அந்த இடத்துல பிசிறு இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல்